ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் ரவுடி சாம்ராஜ்யம் நடத்தி வந்த வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் பிபிஜிடி சங்கர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பூந்தமல்லி அருகே வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டான். இந்த கொலை வழக்கின் நம்பர் 1 அக்யூஸ்டாக இருந்த கவுன்சிலர் சாந்தகுமார் மரணம்தான் பல மர்மங்களை கிளப்பியுள்ளது. பிபிஜிடி சங்கர் கொலை வழக்கில் சிக்கி சிறையில் இருந்த சாந்தகுமார் கடந்த 6ஆம் தேதி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான். ஜாமீனிலிருந்து வெளியே வந்த ஒரு வாரத்திலேயே செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சாந்தகுமார் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் சாந்தகுமார் குடும்பத்தினர் எழுப்பிய கேள்விகள் போலீஸ் மீது சந்தேகம் எழ காரணமாக அமைந்தது. மருத்துவமனை வளாகத்திலேயே அழுது புரண்டு கதறிய குடும்பத்தினர் பிபிஜிடி சங்கர் கொலைக்கு பழிக்கு பழியாக ரவுடி கும்பலிடம் பணம் வாங்கிக் கொண்டு விசாரணை என்ற பெயரில் அடித்து கொன்றதாக கூறியது அதிர்ச்சியை கிளப்பியது. அத்தோடு காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொன்றதாக புகார் சொன்னது லாக்அப் டெத்தா என்ற கேள்வியையும் எழுப்பியது. அத்தோடு விசாரணை நடந்த இடம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையம். விசாரணை செய்ததோ நசரத்பேட்டை ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான குழு என அனைத்தும் முரண்பாடாக இருந்தது காவல்துறை மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தியது. பிபிஜிடி சங்கர் கொலைக்கு பழிக்கு பழி தீர்ப்போம் என அவரது மனைவியை சவால் விட்டிருந்த நிலையில் காவல்துறையை வைத்து சாந்தகுமார் கதையை முடித்திருக்கலாம் என்பது ஆவடி ஆணையரகத்தையே அதிர்ச்சியாக்கியது. ஒரு வாரத்திற்கு மேலாக சாந்தகுமாரின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. சாந்தகுமாரின் கன்னத்தில் இரத்தக்கட்டு வீக்கம் இருந்தது எனவும் சாந்தகுமார் உடலின் பின்புறத்திலும் காயங்களும் வீக்கமும் இருந்தது எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு 2 உள்ளங்கைகளிலும் இரத்தக்கட்டு ஏற்பட்டிருந்தது எனவும் முழங்காலில் சிராய்ப்பு காயம் இருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்கியதால்தான் சாந்தகுமார் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என கூறப்பட்டாலும் மரணத்திற்கு காரணம் உடலில் இருந்த காயங்கள் அல்ல எனவும் மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு சாந்தகுமார் உடலில் எந்த காயமும் இல்லை என்பதும் பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் தெளிவாகியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் யார் கொடி பறப்பது என்ற போட்டியில்தான் பிபிஜிடி சங்கரை சாந்தகுமார் கும்பல் கொலை செய்தது. இந்த கொலைக்கு பின்புலமாக இன்னும் சிலரின் பெயர்களும் அடிபட்டாலும் முக்கிய நபரான சாந்தகுமார் சிறையிலிருந்து வெளியே வந்ததுமே நசரத்பேட்டை போலீஸ் கையில் சிக்கியது எப்படி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. பிபிஜிடி சங்கரை கொலை செய்த கையோடு சாந்தகுமார் உட்பட 7 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்த 7 பேரும் ஒரே நாளில் ஜாமீனில் வெளியே வர மீண்டும் ரவுடி தொழிலுக்கு பிள்ளையார் சுழி போட்டுள்ளனர். நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த இந்த கும்பல் காவல் நிலையத்திற்கு கூட கையெழுத்து போட வராமல் மீண்டும் மாமூல் கமிஷன் என பஞ்சாயத்தை கிளப்பியிருக்கிறது. அத்தோடு சாந்தகுமாரின் கூட்டாளி புருஷோத்தமன் என்பவனுக்கு எதிர்த்தரப்பு கணக்கு போட்டு கட்டம் கட்டிய தகவலும் காவல்துறை காதுக்கு வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் புருஷோத்தமனை தேடி நசரத்பேட்டை ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான போலீஸ் சென்றிருக்கிறது. அப்போது புருஷோத்தமனுடன் சாந்தகுமாரும் இருக்கவே மொத்தமாக 7 பேரை கைது செய்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்த போதுதான் சாந்தகுமார் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. சாந்தகுமாருக்கு உடலில் இருந்த காயங்கள் மரணத்திற்கு காரணம் இல்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கும் நிலையிலும் விசாரணை கைதி மரணம் என்ற அடிப்படையில் நசரத்பேட்டை ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு புறம் இருந்தாலும் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணையின் போது சாந்தகுமாரை போலீசார் தாக்கியதும் உறுதியாகியுள்ளது.
இதற்கு பின்னணியில் இருவேறு காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிபந்தனை ஜாமீனுக்கு கையெழுத்து போடாமல் மீண்டும் ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து என பிளான் போட்டது ஒரு காரணம் என்றாலும், புகாரில் சிக்கிய ஆய்வாளர் குணசேகரனுக்கும் சாந்தகுமார் தரப்புக்கும் ஏற்கனவே உரசல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கொலை வழக்கில் சிக்கி சாந்தகுமார் சிறையில் இருந்தபோது அவன் சம்பந்தப்பட்ட இடங்களில் காவல்துறை நடத்திய சோதனையில் துப்பாக்கிகள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கி பறிமுதல் சம்பவம் குறித்து நசரத்பேட்டை ஆய்வாளர் குணசேகரன் தீவிரமாக விசாரிக்க தொடங்கவே, சோதனையின் போது வீட்டிலிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை போலீஸ் எடுத்துக்கொண்டதாக பதிலுக்கு சாந்தகுமார் தரப்பு புகார் கொடுத்து போலீசுக்கே செக் வைக்க முயன்றுள்ளது. இந்த புகார் ஏற்படுத்திய பகை நீரு பூத்த நெருப்பாக புகைந்த நிலையில்தான் கையில் சிக்கிய சாந்தகுமாரை நசரத்பேட்டை ஆய்வாளர் குணசேகரன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே சாந்தகுமார் இறப்பு தொடர்பாக ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் சாந்தகுமாருக்கு இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது இறப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனையின் இறுதி அறிக்கையில்தான் தெரியவரும் என்றும், அதற்கு பின்னர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு வாரத்திற்கு மேலாக சாந்தகுமார் உடலை வாங்க மறுத்து வந்த உறவினர்கள் தற்போது உடலை பெற்று சென்றனர். சொந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கச்சிப்பட்டு கிராமத்திற்கு எடுத்து சென்று இறுதி சடங்குகளை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.